ஹாய் கைஸ். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டில்லியிலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைரெக்டாக வந்து ஏஐஐஎம்எஸ் இந்த நிறுவனம் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பிரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வந்து பண்ண போகிறோம். தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எந்த விதமான கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துருக்கக்கூடிய கல்லூரியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், டேரெக்டாக இந்த மாதிரி அஃபிஷியல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிரும். இதில் நமக்கு சில நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அண்ட் என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இப்போ வந்து பார்க்கலாம். இதில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த மாதிரி பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகிரும். இது எதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, காமன் ரெக்யூர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ்க்காக CRE4க்காக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. இதில் ஏஎம்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்டில் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறதுனால ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லாருமே நீங்கள் வந்து இந்த ஆல் இண்டியன் இன்ஸ்டிடியூட் மெடிக்கல் சயின்ஸில் வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து இருக்குது. 2 டிசம்பர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஏதாவது வந்து நான் கரெக்ஷன் வந்து பண்ணணும், இந்த மிஸ்டேக் வந்து பண்ணிட்டேன், நேம் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து 14/11 சரிங்களா, 14/11 இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நீங்கள் வந்து இது பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 2ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலான்னு. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் விடோ கரெக்ஷன் டேட் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் 22லேருந்து 24 வரைக்கும் உங்களுக்கான இந்த டர்ன் அவுட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. டிசம்பர் வந்து 22ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கான டெஸ்ட் வந்து நடக்கும். அண்டு ஸ்கில் டெஸ்ட்டுக்கான டேட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணலை, கூடி சீக்கிரம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிவிடுவோம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணலாம், அட உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இதில் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இன்க்ளூட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு சென்னையிலே வந்து உங்களுக்கான இது வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்மடு ஃபோர்ஸ்லேயும் உங்களுக்கான வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெக்கானிக்கல் வேட்ஸஸ் இருக்குது. அண்டு இந்தியன் கவுன்சில் மெடிக்கல் ரிசர்ச்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி நிறைய விதமான சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நிறைய விதமான இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எல்லா கேண்டிடேட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப் பி, குரூப் சி கேட்டகிரியில் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் பண்ணுற இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். நீங்கள் சிலது கிளர்க்கு போஸ்ட்டு இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அண்ட் இதுக்கான ஏஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது ஏஜ் வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அப்பர் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. SC STக்கு வந்து 5 இயர் ரிலாக்ஸேஷனும், OBCக்கு வந்து 3 இயர் ரிலாக்ஸேஷனும், PWD கேண்டிடேட்டுக்கு வந்து 10 இயர் ரிலாக்ஸேஷனும், எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு தனியாக ரிலாக்ஸேஷனும் இந்த மாதிரி வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து டேரெக்டாக வந்து நம்ம ரிலாக்ஸேஷன் வந்து பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து அது என்ன அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியாது. இதில் 24ஆம் பேஜில், அதாவது 24ஆம் நம்பர் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கான இது வந்து கொடுத்துருப்பாங்க. சாரி, 26ஆம் நம்பர் பேஜில். சரிங்களா? இதில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸு அப்படின்றது தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து அசிஸ்டன்ட் டிடெக்ஷனுக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இது இன்ஸ்டிடியூட் வந்து நியூ டெல்லியில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நியூ டெல்லியில் வந்து நீங்கள் பே லெவல் 6 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எம்எஸ்சியில் வந்து நீங்கள் ஃபுட்டோ அல்லது நியூட்ரிஷனோ நீங்கள் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே போதும், நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். மினிமம் வந்து 35 இயர் வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து இருக்குது. அசிஸ்டண்ட்டு இதில் வந்து அதே மாதிரி தான். அசிஸ்டண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாமே நீங்கள் வந்து இப்படி தான் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கணும். இதில் வந்து சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் ஃபோர்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து
சென்ட்ரல் ஆர்மடு ஃபோர்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வேக்கன்சிஸ் இருக்குது. நீங்கள் எதுக்கு அப்ளை வந்து பண்ணலாம் அப்படின்னு விருப்பப்படுறீங்களோ அதுக்கு நீங்கள் வந்து நீங்களாக டேரெக்டாக வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? அண்டு உங்களுக்கு அசிஸ்டன்ட் லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு ஃபீமேலில் வந்து பார்த்தீங்கன்னா வார்டனுக்கான வேக்கன்சிஸும் வந்து இருக்குது. இதில் ரூரல் ஹெல்த் ட்ரைனிங் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. நீங்கள் பெண்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். இதுக்கு வந்து ஏதாவது ஒரு டிகிரி, டிப்ளமோ நீங்கள் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கீங்கன்னா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். வித் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸோடு இருந்தாவே போதும். சரிங்களா? 18 வயதுலேருந்து 27 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட் அண்டு ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஆஃபீஸர் சப்போர்டினன்ட் இந்த மாதிரி அதாவது சூப்பர்டினன்ட் இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மினிமம் 3 இயர்ஸ் வந்து பேச்சுலர் ஆஃப் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் நாலேஜில் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸ், எம்எஸ் பவர் பாயிண்ட், எம்எஸ் ஆஃபீஸை பற்றி நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். இது வந்து அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறேன். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாவே போதும், அப்படியே வந்து பண்ணிக்கலாம். மினிமம் வந்து 30 வயது வரைக்கும் நீங்கள் இந்த அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் லெவலில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? அசிஸ்டன்ட் லெவலில் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுறீங்க ஆஃபீஸர் லெவலில் அப்படின்னா நீங்கள் 30 வயது வரைக்கும் அப் டு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், லோவர் டிவிஷன் கிளர்க்கு அண்ட் சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் அண்ட் அப்பர் டிவிஷன் கிளர்க்கு இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது. சரிங்களா? 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது. இந்த ஜாபுக்கு நீங்கள் கிளர்க்கு லெவலில் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்குது. நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கிளர்க்கு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணாலே உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும். அதாவது டைப்பிங் வந்து அதாவது 35 வேர்டு பர் மினிட் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்லேயோ அல்லது ஹிந்திலேயோ உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும்னா இங்கிலீஷில் வந்து டைப் பண்ணலாம், ஹிந்தி தெரியும்னா ஹிந்தியில் வந்து நீங்கள் டைப் பண்ணலாம். கம்ப்யூட்டர் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக்கான உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும். உங்களுக்கு டைப்பிங் வந்து நல்லாவே பண்ண தெரிஞ்சிருக்கணும். இந்த பொசிஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். டைப்பிங் ஸ்கில் வந்து 100% வந்து இருக்கணும். ஜூனியர் இன்ஜினியரிங் சிவிலுக்காக நீங்கள் சிவிலியர் இன்ஜினியரிங்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து கிராஜுவேஷனில் வந்து சிவிலியர் இன்ஜினியரிங்கை நீங்கள் வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோடு நீங்கள் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப் டு 30 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஜூனியர் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கலுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அப் டு 30 இயர்ஸ் வரைக்கும் அதாவது 30 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதில் கிராஜுவேஷனில் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கோ அல்லது நீங்கள் டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கோ நீங்கள் வந்து முடிச்சிருக்கலாம். சரிங்களா? இதில் கிராஜுவேஷனில் வந்து நீங்கள் 3 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கணும். அண்ட் டிப்ளமோவில் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷரை கூட அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது கேட்டிருப்பாங்க. அது தகுந்தாற்போல் நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கிங்க. அண்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் ஏசி அண்டு மற்றும் ஜூனியர் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லேயோ நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணணும் அப்படின்னா மினிமம் 35 32 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு கிராஜுவேட்டில் வந்து மெக்கானிக்கலோ எலக்ட்ரிக்கலோ எலக்ட்ரானிக்ஸோ நீங்கள் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருந்தாவே போதும். நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடையாது. நீங்கள் ஃப்ரெஷர் இருந்தால் போதும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஜூனியர் ஆடியோலஜிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். ஜூனியர் ஆடியோலஜிஸ்ட்டுக்கு இருந்தாலும் சரி அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட்டுக்கு இருந்தாலும் சரி அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு இருந்தாலும் சரி. இதில் பிஎஸ்சி டிகிரியில் வந்து நீங்கள் ஸ்பீச்சை பற்றி படிச்சிருந்தாலையோ அல்லது ஸ்பீச் ஏரிங் பற்றி படிச்சிருந்தாலோ அல்லது டிகிரியில் பிஎஸ்சி டிகிரியில் வந்து நீங்கள் ஸ்பீச் ஏரிங்கை பற்றி படிச்சிருந்தாலோ அல்லது டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு இது பற்றி நீங்கள் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸு ஃபீல்டு லெவலில் உங்களுக்கு வந்து இருக்கணும். கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இவ்வளோ தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு 1 மந்த் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 21 வயதுலேருந்து 30 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக்கல் ஒயர்மேன், லைன்மேன் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். பட் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா
10ஆம் வகுப்பு மற்றும் ஐடிஐ நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து படிச்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். சரிங்களா? அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கேஸ் ஸ்ட்விட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிகிரியில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் 5 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீல்டு ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் போதும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். கேஸ் ரிலேட்டடாக வந்து இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். உங்களுக்கு நிறைய விதமான பொசிஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அது தகுந்தாற் போல் உங்களுக்கு எந்த பொசிஷனுக்கு வந்து எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து இருக்குமோ அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அவங்க கொடுத்த ஏஜ் லிமிட் இல்லாமல் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரிலாக்ஸேஷனும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற போது நீங்கள் உங்களுக்கு வந்து அப்படி ஏஜ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதில் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? அண்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன சார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட் வந்து வரீங்கன்னா ரூ. 3000 வந்து உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸஸ் வந்து இருக்கும். அண்டு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டில் வரீங்கன்னா ரூ. 2400 வந்து உங்களுக்கான ஃபீஸஸ் வந்து இருக்கும். அண்டு பென்ஷன் பர்சன் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிசபிலிட்டி வரீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் உங்களுக்கான டேட்டு எல்லாம் எப்படி இது பண்ணணும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். இதில் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான் வந்து இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 22ஆம் 24ஆம் வரைக்கும் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அண்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாகவும் இருக்கலாம், அல்லது ரிட்டன் டெஸ்ட் ஓஎம்ஆர் ஷீட்டில் உங்களுக்கு இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்டேட்டில் வந்து உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வரைக்கும் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்குது. இதில் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 500 மார்க்கான உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அதில் உங்களுக்கான கேட்டகிரி வாசி எவ்வளோ எடுத்தால் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு 7 டேஸ்க்கு முன்னாடி சரிங்களா 7 டேஸ்க்கு முன்னாடி உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து கொடுத்துருவாங்க. அந்த ஹால் டிக்கெட்டை வந்து இந்த வெப்சைட் மூலிமா நீங்கள் வந்து டவுன்லோடு வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கான பேட்டர்ன் எல்லாமே வந்து இதிலே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதில் 500 மார்க் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மார்க் எடுக்கணும், அண்ட் 400 மார்க் வந்து எவ்வளோ மார்க் எடுக்கணும், அண்ட் என்னென்ன இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கொஷின் வரும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இதிலே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. எதுக்கெல்லாம் ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும், எதுக்கெல்லாம் ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்காது, அண்டு கொஷின் பேப்பருக்கான லாங்குவேஜ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இதில் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ காய்ஸ், இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து ஃப்ரெஷரும் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம், அண்ட் நான் ஃப்ரெஷரும் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு 10th +2 டிப்ளமோ டிகிரி அண்டு பிஇ பிடெக் இந்த மாதிரி எது படிச்சிருந்தாலும் உங்களுக்கான பொசிஷன் தகுந்தாற் போல், அதாவது உங்களுடைய எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் தகுந்தாற் போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு தான். சரிங்களா? இது வந்து டெம்பரவரிலாம் கிடையாது, உங்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை தான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க.